இப்போ இந்த ஸ்லீவ் மாடல் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டபுள் ஃபோல்டிங்காக மடிச்சுட்டு திரும்ப 4 மடிப்பாக மடிக்கணும் ஸ்லீவுக்கு. இப்போது இது அடையாளம் கொடுத்தவங்களது அவங்களுக்கு ஹைட்டு 26 இருந்தால் போதும். இந்த பைப்பிங் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ தான் கீழே மடிக்கணும், அந்த பைப்பிங்கும் கரெக்டாக வரும். அவங்க 26 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நம்ம கச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு 26 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடையாள ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவே எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட் வரணும். ஸ்ட்ரெயிட் வச்சு இங்கே மார்க் வந்து இந்த ஷோல்டராண்ட வரணும். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பஃப் வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கிளாத் எக்ஸ்ட்ராவே வாங்கி கொடுத்துருக்காங்க கரெக்டாக வைக்க சொல்லி. ஷோல்ட்ரு அக்கிள் இந்த ஸ்லீவுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கரெக்டான ஸ்லீவ் அளவு இது, அவங்க எப்பவுமே யூஸ் பண்ணுற அளவு இது. அதிலிருந்து இந்த பஃப் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஹைட் மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதிலேருந்து இந்த ஹைட் 5 இன்ச்சு எடுத்தோம்ல அந்த ஹைட்லேருந்து இந்த 4 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இப்படி வந்து அதுலேயே அந்த ஷேப்லேயே மிக்ஸ் ஆகிடணும். இப்போது நம்ம இங்கே கட் பண்ணக்கூடாது, இங்கே தான் கட் பண்ணணும். வரைஞ்சதோடைய கச்சா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேயே இந்த அளவு சாதா ப்ளவுஸுக்கு இருந்தால் போதும். பஃப் வைக்கிறதுனால நான் அதே அளவு பாதி எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி. அர்க்காத் போட்டலாம். அர்க்காத் போட்டு ஃப்ரண்ட் கவாத் எப்படின்னா எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான், ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க போகிறதில்ல, எப்பவுமே எடுக்கிற அளவுலேயே தான் எடுக்க போகிறோம். இப்போது இந்த வரைஞ்சிருக்கிறதுலேருந்து இந்த வரைஞ்சிருக்கிற இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணால் போதும். அதுதான் அர்க்காத் போட்டிங்கன்னா தான் இது கரெக்டாக வரும். இது இப்படி மடித்து அர்க்காத் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே 3 டாட் வரப்போகுது. 3னா இங்கே 2, அந்த பக்கம் 2, சென்ட்ரு 1, 5. அதாவது இங்கே வந்து 1 2 3 4 5. நான் வந்து ஆனால் கம்மியாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட் வைக்கணுமோ அத்தனை ஃப்ளீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு ஹைட்டு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணி அர்க்காத் போட்டு தைச்சிங்கன்னா அழகாக வரும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த ஸ்லீவ் உங்களுக்கு இங்கே இப்படி வரும் ஃப்ளீட்டு. இந்த இடத்துல வந்து இப்படி வரும், மேல் நோக்கி தான் வரும், கீழ் நோக்கி வராது. இப்படி வரும் ஃப்ளீட்டு.